இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ வந்து வேலைக்கு நான் கண்டிப்பாக போய் தான் தீர போகிறேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்காங்க மகா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஏன்னா வந்து என் வீட்டுக்கு நான் வேலை செய்ய தான் செய்வேன். அது உங்களுக்கு அது குடும்பமான போது அது போது போதுன்னா அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. நான் நியூஸ் சேனலில் பேசிட்டேன். அதுலேயும் நீங்கள் குறை கண்டுபிடிச்சிங்கன்னா நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் குறை கண்டுபிடிக்க தான் போகிறீங்க. நான் தண்ணி குடிச்சா கூட இவன் தண்ணி குடிக்கிறா நமக்கு தண்ணி இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பேச போகிறீங்க. அதனால அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல அப்படிங்கிறத தெளிவாக அவங்க வந்து சொல்ல போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. ஏன் அப்படின்னா புது ப்ரோமோவில் அவங்க திருப்பி வேலைக்கு போகிறதா நிற்கிறாங்க. ஆனால் ஆதி காலத்து ஜெமினி கணேசன் சார் காலத்து டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ணிருக்காரு சூர்யா. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வேணும்னு எண்ணெயை ஊற்றி விட்டு அவங்க வழிக்கூட்டு விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இதெல்லாம் என்ன ஒரு இது ஒரு காமெடியானு கூட எனக்கு யோசிக்க தெரியல. என்னங்க இது படுமோசமான ஒரு பிளானாக இருக்குன்ட்டு அதை அவங்க பார்த்துட்றாங்க. வேறு அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னது இது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதே நான் எதுவும் பண்ணலாம்னா வீடியோ ஆதாரத்தை வேறு காமிக்கிறாங்க. இவர் தான் ஊற்றி விட்டாரு அப்படின்ட்டு அதை எங்கே வச்சாங்கன்னு தெரியல. காமிச்சு இப்போ இதெல்லாம் தேவையா நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் வாங்க என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் மண்ணு மிதிக்கிறதை இவரையும் சேர்ந்து பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த காரில் போய் இறங்கி நின்று இவங்க ரெண்டு பேரும் போய்ட்டு அந்த மண்ணு மிதிச்சு அதில் வந்து வழிக்கூட்டு விழுந்து எப்பயும் போல் சீரியலில் வந்து ரொமான்ஸ்னாலே அதுதான் வழிக்கூட்டு விடும்போது கை வச்சு தாங்கிடுவாங்க. தம் தன 80s பாரதிராஜா ஸ்டைலுக்கு போயிடுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. பாரதிராஜா சாரே வந்து பார்த்தா இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து கண்ணோட கண் நோக்கினால் அப்படின்னு எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்குள்ளார ஒரு அன்பு இருக்குது, ஒரு காதல் இருக்குது. ஆனால் அது எப்போ வெளியே வரும், ராஜலட்சுமியை இல்லத்தனத்தை விட்டால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் இவங்க இந்த அவங்களோட ஜுவல்லரி டிசைன் பிஸ்னஸில் சேர்ந்துருந்தாவாச்சு பரவாயில்ல. கம்பெனிக்குள்ளார ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்க போகிற கூத்துகள்னு சூப்பராக இருக்கும். ஆனால் அதை இழுத்து இப்போ கடைசியில் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சராதியில் வெடிக்கிறேன் அப்படிங்க இருக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த கதை எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ